ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங். இந்த டுட்டோரியலில் எல்இடி லைட்டில் கரண்ட் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறது, இப்போ வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, எல்இடிக்கு வோல்டேஜ் எப்படிலாம் எடுக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறேன். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது, எட்ஜ் லைட்டு, பேக் லைட்டு, அதெல்லாம் வோல்டேஜ்லாம் எப்படி செக் பண்ணணும், ஆம்பியர் செக் பண்ணதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ வோல்டேஜ்னால் எல்இடி ஸ்ட்ரிப்ஸில் 25 வோல்ட்டு, 30, 15 வோல்ட்டு, 20 வோல்ட்லாம் சொல்லியிருந்தேன். இந்த வோல்டேஜ் ட்ராப் அவுட்டு ஆகிறதுனால என்ன கம்ப்ளைண்ட் ஏற்படுது, உதாரணத்துக்கு எல்இடி மாற்றின பிறகு பிளிங்க் ஆகுதுங்கிறாங்க. சார் பிளிங்க் ஆகுது, டிஸ்பிளேயில் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, ஸோ ப்ளர் அடிக்குது, ஸோ ஃப்ளாஷ் ஆகுது, டிம் ஆகுது, திடீர்னு பிரைட் ஆகுது, இது மாதிரி சொல்கிறாங்க. இது எதனால் நடக்குதுன்னா, எல்இடி லைட்டில் பிரச்சனை இருக்காது, போர்டுலேயே பிரச்சனை இருக்கும். ஒரு லைட்டு பிரச்சனைன்னு நீங்கள் மாற்றுறீங்கன்னா, நீங்கள் மாற்றிட்டீங்க ரெடி ஆகிடுச்சுன்னா, ஸோ அதை ஒரு சில டிவியில் ஒர்க் அவுட் ஆகும். பட் சில டிவியில் பார்த்தீங்கன்னா நியூ லைட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண பிறகு லைட்டு டிம் ஆகும், பிளிங்க் ஆகும், 2 நாள் ஏரியும் ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய பேர் இதே கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னா, நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த எல்இடிக்கு தேவையான கரண்ட்டுங்கிறது ஒரு டிரைவிங் சர்க்யூட் மூலமாக தான் வருது. ஒரு டிரைவிங் சர்க்யூட் நான் ஒரு போர்டில் காட்டுறேன். இது ஒரு சைனீஸ் காம்போ போர்டு. இது மாடல் டிவியோட மாடலு CV 628HA50. 50 இன்ச் டிவி இது. அது ஆக்சுவலாக காம்போ டைப். காம்போனா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ பிகினர்ஸ்னால் பார்த்துக்கோங்க. மதர் போர்டு, பவர் போர்டு அண்ட் எல்இடி லைட்ஸ் சர்க்யூட்ஸ் எல்லாமே இன்பில்டாக இருக்கும். இதில் எல்இடி லைட்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்குதுன்னா, இந்த மாதிரி கனெக்டர் தான் எல்இடி லைட்ஸ் கனெக்டரு. இப்போ எல்இடி மாற்றிட்டிங்கன்னா இதில் தான் எல்இடி கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா. பட் எல்இடி பக்கத்தில் சர்க்யூட்ஸ் டிரைவிங் சர்க்யூட்ஸ். இது கெப்பாசிட்டர், இது கரண்ட்டு சென்சிங் CSR, கரண்ட்டு சென்ஸ் ரெசிஸ்டர். இந்த கெப்பாசிட்டர் சப்ளை அந்த லைட்டுக்கு, சரியா, பாசிட்டிவ் சப்ளைம்பாங்க. நெகட்டிவ் ரிட்டர்ன் கேத்தோடு அவங்க ஐசியில் கனெக்ட் ஆகும். ஐசி பார்த்திங்கன்னா இங்கே நேர்ப்பு கொடுத்துருப்பாங்க. டிரைவிங் சர்க்யூட்ஸ், டிரைவர் ப்ளஸ் டயோட்ஸ், ரெக்டிஃபை டயோடு, இது ரெக்டிஃபை டயோடு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூஸ்ட் டயோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டரில் ஃப்ளக்சுவேட் இருந்தாலும் சப்போஸ் என்னென்னா வோல்டேஜ் ட்ராப் அவுட் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் லைட் பிளிங்க் ஆகும். கெப்பாசிட்டர் மாற்றினாலே மோஸ்ட்லி க்யூர் ஆகும். இந்த கனெக்டர் பக்கத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். மோஸ்ட்லி கெப்பாசிட்டர் பொறுத்தவரை எல்இடி கெப்பாசிட்டர்ஸ் 150 வோல்ட்டு, மினிமம் 75 வோல்ட்டு, 100 வோல்டேஜ், 200, 250 இந்த மாதிரி கெப்பாசிட்டரில் பிரிண்ட் ஆகிருக்கும். அது கெப்பாசிட்டர் மேலே பிரிண்ட் ஆகிருக்குது பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆக்சுவலாக ஹாட் செக்ஷனில் இருக்கிற கெப்பாசிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஹாட் செக்ஷனில் உள்ள கெப்பாசிட்டர்லாம் 500 வோல்டேஜ் எல்லோட லைட்டிங். எல்இடி செக்ஷனில் இருக்கிற கெப்பாசிட்டர்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 250, 200, 160 வோல்டேஜ் பண்ணிப்பாங்க. மினிமம் 85 வோல்ட்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு வோல்ட்டு தெரியுதா, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் 100 வோல்ட் 160 வோல்ட்டு பிரிண்ட் ஆகிருக்குது. இதில் 68 மைக்ரோ ஃபேரட். ஓகே, அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி கெப்பாசிட்டர்ஸ் இது இந்த லைனில் கனெக்ட் ஆகிருக்கும். அது ஸோ இந்த கெப்பாசிட்டி நீங்கள் மாற்றினாலே போதுமானது. ஃப்ளக்சுவேஷன்லாம் சரி பண்ணலாம். எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னா, வோல்டேஜ் ட்ராப் அவுட் ஆகும், கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் வோல்டேஜ் தான் கரண்ட்டை என்ன பண்ணுது, ஸோ உள்ளே ஃப்ளோ பண்ணும். அதாவது வோல்டேஜ் புஷ்ஷிங். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு பேக் லைட் 15 வோல்ட். இது இந்த பார்க்குறீங்களா, இதில் 15 வோல்ட். இது நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். இது நெகட்டிவ் டெர்மினல். இப்போ அந்த பவர் சப்ளை மூலமாக செக் பண்ணுறேன். இது பாசிட்டிவ், நெகட்டிவ். இது நான் 12 வோல்ட் வச்சுருக்கேன். இவ்வளோ 12 வோல்டேஜ் வச்சுருக்கேன், டிசி வோல்டேஜ். இது கரண்ட்டு. நான் இதில் ஆக்சுவலாக இது 15 வோல்ட்டு, நான் லோ வோல்ட்டு கொடுக்குறேன். என்ன பண்ணுது பாருங்கள், எப்படி எரியுதுப்பா, ரொம்ப டிம்மாக இருக்குது இல்லையா. அப்போ வோல்டேஜ் தானே மெயினு. வோல்டேஜ் கரெக்டாக இருந்தால் தான் அங்கே கரண்ட்டான ஆம்பியர், அதாவது கரண்ட்டு ஃப்ளோ இருக்கும் அந்த லோடு. அப்போ லோடு எடுக்கலை, ரொம்ப டிம்மாக இருக்குது. அப்போ இது பார்த்திங்கன்னா எல்இடி ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா. எல்இடிக்கு வர வோல்டேஜ் சரியாக வரல. வோல்டேஜ் தான் நீங்கள் மெயின்.
வோல்டேஜ் தான் இங்கே வெரி இம்பார்ட்டண்ட். வோல்டேஜ் பொட்டென்ஷியல் வோல்டேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? ஸோ எல்இடி டிம்மாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து எல்இடியை மாற்ற முடியாது. எல்இடி மாற்றிட்டோம் அப்பயும் அப்படி தான் இருக்குன்னா கம்ப்ளைண்ட் அங்கே தான் இருக்கும். எங்கள் சர்க்யூட்டில் தான் ஃபால்ட் இருக்கும். கெப்பாசிட்டர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு 13 வோல்ட் வைக்கிறேன். ஆக்சுவலாக இது 15 வோல்ட் இல்லையா, நான் இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 13.8. இப்போ பாருங்கள், முன்னையோட கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. முன்னையோட கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. இப்போ 15 வோல்ட் வைக்கிறேன் பாருங்கள். 2 வோல்ட் வைக்கிறேன். இப்போ இன்னும் பிரைட்டாக இருக்குது. இப்போ அங்கே வந்து உங்களுக்கு ஆம்பியர் காட்டுது, 22 மில்லியம்ஸ் இது மாதிரி காட்டும். இப்போ வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது பாருங்கள் 15 வோல்ட்டு. இதில் 15 வோல்ட்டு ஸ்ட்ரிப்பை பொறுத்தவரை மேக்ஸிமம் ஒரு 16 அது 17 வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 18லாம் கொடுத்தீங்கன்னா ஹீட் ஆகி ஷார்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ பாருங்கள் இன்னும் பிரைட்டாக இருக்கும், ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஆம்பியர் பாருங்கள், வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணோன்னே ஆம்பியர் என்ன ஆகுது, 40 மில்லியம்ஸ் காட்டுது. இப்போ எவ்வளோ வோல்டேஜ் மீட்டர் பாருங்கள், 16.5 வோல்டேஜ். வோல்டேஜ் தானே மெயின், வோல்டேஜ் தானே கரெக்டாக செலுத்துது. அப்போது இப்போ பாருங்கள் வோல்டேஜ் குறைக்கிறேன், லோ வோல்டேஜ். நான் வந்து இப்போ டைரெக்டாக 12 வோல்ட் வச்சுட்டேன். இப்போ 12 வோல்ட்டில் ஆம்ப்ஸே காட்ட மாட்டேங்குது, ரொம்ப டிம்மாக எரியுது பாருங்கள். தெரியுதா, எல்இடியில் எரியுது தெரியுதா உங்களுக்கு? இல்லை எரியுது தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, இப்போ வந்து நான் 10 வோல்ட்டு கொடுத்துட்டேன். 15 வோல்ட்டு ஸ்ட்ரிப்புக்கு நான் இப்போ 10 கொடுத்துட்டா என்ன ஆகுது, எரியவே இல்லை. அப்போ வோல்டேஜ் செக் பண்ணுறது தான் மெயின் ஃபேக்டர். ஒவ்வொரு டிவிக்கும் பார்த்தீங்கன்னா சைனீஸ் டிவி காம்போ, பிராண்டட் எல்ஜி, சாம்சங், வியூவே வந்து இந்தியன் மேக் தான். பட் இருந்தாலும் சாம்சங், எல்ஜி, சோனிலாம் பிராண்டடு. பேனசோனிக்கு, ஹிட்டாச்சி, தோஷிபா இதிலெலாம் வந்து வோல்டேஜ் வந்து செக் பண்ணிக்கோங்க, அவுட்புட் வோல்டேஜ் எப்படி வரும்னு. அது எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளைலே கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து வோல்டேஜ் வந்து நம்ம கரெக்டான வோல்டேஜ் கொடுக்கும்போது தான் அது ஃப்ளோ இருக்கும்போது தான் அது கரெக்டாக லைட்டு எரிய வாய்ப்பு இருக்குது. எல்இடியை மாற்றிட்டு எல்இடி போயிடுச்சு அப்படின்ட்டு எல்இடி மாற்றிட்டு ஒர்க் ஆகலைன்னு சொல்ல முடியாது. கெப்பாசிட்டியில் ஃபால்ட் இருக்கும், கெப்பாசிட்டர்ஸில் ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. பல்ஜாக இருக்கலாம், ஸோ வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், ஸோ வெடிச்சிருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து கெப்பாசிட்டர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டுருங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கெப்பாசிட்டரில் வோல்டேஜ் பிரிண்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, சில பேருக்கு தெரில அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போது இந்த எல்இடி கனெக்டரில் மல்டிமீட்டரில் வச்சுக்கோங்க. மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடில் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூட்டினா உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு நான் சொல்கிற பாருங்க. இந்த கெப்பாசிட்டி தானா, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பின்னில் வச்சுட்டோம், பாசிட்டிவ் இது பின்னு. இன்னொரு பின்னை கொண்டு போய் இந்த கெப்பாசிட்டோட பாசிட்டிவில் வைக்கிறேன். இப்போ கனெக்டிவிட்டி இருக்குதா, 0 காட்டுதா மீட்டரில். ஸோ வந்து மல்டிமீட்டரில் உங்களுக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டி காட்டுது. அப்போ வந்து இந்த டெர்மினலில், பாசிட்டிவ் டெர்மினலில் இந்த கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து எல்இடி சப்ளை கெப்பாசிட்டர். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எல்இடி மாற்றின பிறகும் லைட்டு சரியாக எரியல, பிளிங்க் ஆகுது, ஃப்ளாஷ் ஆகுது, ஆஃப் ஆகிடுது, டிம் ஆகுது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது எல்இடி ஃபால்ட்டு கிடையாது, இது கெப்பாசிட்டரில் ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கெப்பாசிட்டரை மாற்றி விட்ருங்க. சிதறில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு கரண்ட் சென்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 ஓம்ஸ். இது ரெசிஸ்டர் எப்படி சார் கண்டுபிடிக்குதுன்னா, ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். கரண்ட் சென்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடிக்கு தேவையான கரண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு கரெக்டான ஆம்ஸ் வந்து செலுத்துறது தான் இந்த ரெசிஸ்டர் வேலை. ரெக்யர்மெண்ட்டோட கரண்ட்டு, அதாவது இவ்வளோ கரண்ட்டு போகணுன்னு அங்கே ரெக்யர்மெண்ட் இருக்கும், அதோட அதிகமாக போணுச்சுன்னா இந்த ரெசிஸ்டர் வந்து ஃபியூஸ் போயிடும். இப்போ நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ரெசிஸ்டர் செக் பண்ணும்போது மீட்டரில் 0 ஓம்ஸ் காட்டும், பஸ்ஸர் வித் பஸ்ஸர். ஸோ இது வந்து கரண்ட் சென்ஸ் ரெசிஸ்டர் இதற்கு பாருங்கள். இப்போ நான் ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் இதில் வச்சுருக்கேன். ரெசிஸ்டர் பொறுத்தவரை நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க, இந்த அதே எல்இடி கனெக்டில் இருக்குது. ஸோ ரெசிஸ்டர்ஸ் வந்து கலர் சேஞ்சஸாக இருக்குது. ரெசிஸ்டர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பர்னான மாதிரி இருக்கிறனாலும் அந்த ரெசிஸ்டர் நீங்கள் மாற்றி விட்ருங்க. அந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து எரிஞ்சு போச்சுனாலோ கலர் சேஞ்சஸ் ஆனாலோ என்ன ஆகும்னா அப்படியே எல்இடி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் பிகினர்ஸுக்கு தான். ஃப்ரெஷ்ஷு சார், நான் ஃப்ரெஷ்ஷு ஆல்ரெடி ஃபீல்ட்லேயே இருப்பாங்க, சிஆர்டி டெக்னீஷியன், எல்இடி டெக்னீஷியன் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் டக்குன்னு பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் ட்ரைனிங் கற்றுக்கும் போது பிகினர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க மேட்ரை.
இந்த மாதிரி விஷயங்களை கேப்சர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? மேற்கொண்டு தெரிலனா நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து டைரெக்டாக எடுக்கிறது தான் ஸோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே தானே? ரைட்.